Hello friends, welcome to CHIDAMBARAM kitchen. என் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சிதம்பரம் கிச்சன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பியூட்டி டைம் தான் பார்க்க போறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு நல்ல எஃபெக்டிவான ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக்கில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஃபேஸில் உள்ள blemishes, சன்டேன்லாம் ரிமூவ் ஆகி நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன். கடலை மாவு தான் இதில் மெயின் இன்க்ரீடியன்ட். தொடர்ந்து கடலை மாவு நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஸ்கின் நல்லா டைட்டன் ஆகும், ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி ஆக்னி ஸ்கேர்ஸ்லாம் சீக்கிரமாக ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். அரிசி மாவு நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி ஸ்கின் நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன். கோதுமை மாவை நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் பவுடர். ஜஸ்ட் ஓட்ஸ் மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அந்த பவுடர் எடுத்திருக்கேன். இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சாண்டல்வுட் பவுடர். ரெட் சாண்டல்வுட் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னில் உள்ள சன்டேன்லாம் ரிமூவ் ஆகி நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். ஸ்மூத்தாக ஷைனியாக இருக்கும் ஸ்கின்னு. இந்த மாதிரி ஒரு பேக்கேஜில் வரும், அமேசானில் கூட கிடைக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் சேர்க்குறேன். சில ஸ்கின்க்கு கஸ்தூரி மஞ்சள் செட் ஆகாது, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். இது மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறமா நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 3 months வரைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்து யூஸ் பண்ணும்போது அதில் தண்ணி படாமல் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு அந்த பவுடர் எடுத்திருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். தயிருக்கு பதிலாக 2 டீஸ்பூன் பால் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். ட்ரை ஸ்கின் அண்ட் ஆக்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க லெமன் ஜூஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக 2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம அந்த பேக்கு சர்க்குலர் மோஷனில் லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் நம்ம சோப்புக்கு பதிலாக குளிக்கிறதுக்கு கூட இந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் ஸ்கின்னில் நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும். இந்த மாதிரி கை முட்டியில் இருக்கிற பிளாக்லாம் சீக்கிரமாக ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவும் அழுத்தி மசாஜ் பண்ணாமல் லைட்டாக மசாஜ் பண்ணணும். இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் டோனர் மாய்ஸ்சரைசர் போடணும். இதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக ஷைனியாக ஸ்மூத்தாக இருந்துச்சு. எப்போதும் ஃபேஸ் பேக்லாம் யூஸ் பண்ணும்போது ஈவினிங்கில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வெயிலில் போனோன்னா எந்த யூஸும் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.